ஆண்களுக்கு பெரிய அளவிலான டாட்டூ போடும்போது கூட ஜெனரல் அனஸ்தீஷியாங்கிற பொது மயக்க மருந்து தடப்படுது. பல மணி நேரம் நீடிக்கும் டாட்டூ செஷன்களுக்கு இந்த மயக்க மருந்து கட்டாயமா தர்றாங்க. ஆனா அதே சமயம் பெண்ணுடைய கருப்பை வாயை திறந்து அதுல ஐயுடி அப்படின்ற கருத்தடை சாதனம் பொருத்தும் போது எந்த விதமான மயக்க மருந்தும் இன்னைக்கும் தரப்படுறதில்ல. ஆணுக்கு தரும் அளவுக்கு ஈடா பெண்ணுக்கு வலியை தாங்கும் மருந்துகள் தரப்படுறதே கிடையாது. மகப்பேறு மருத்துவத்துல இந்த இடைவெளி மிகவும் அதிகம். பெண்ணுடைய வலி அத்தனை தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல அப்படின்னு பல ஆய்வுகள் இங்கே நிறுவி இருக்கு. இது சங்கடத்தை பத்தினது மட்டும் இல்லங்க, இரு பாலருக்கும் சமமான போதிய கவனம் கிடைப்பதை பத்தினது. மயக்க மருந்து மற்றும் வலி நிவாரணம் இரண்டும் ஆடம்பரம் அல்ல, அவை மிக முக்கியமானவை. குறிப்பாக பெண்களை பாதிக்கும் பிள்ளைப்பேறு மற்றும் மகப்பேறு அறுவை சிகிச்சைகளின் போது அவற்றின் தேவை இன்றியமையாதது. ஓபியில பார்த்தாலே போதும் அப்படின்னு நாம நினைக்கிற கருத்தடை சாதனம் பொருத்துதல், கருப்பையில செய்யப்படுற ஹிஸ்ட்ரோஸ்கோபி போன்றவற்றை செய்யும் போது மயக்க மருந்து வலி நிவாரணி கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமானது. இதை நாம் பேசியே ஆக வேண்டும். வலி யாரையும் வச்சு பாக்குறது கிடையாதுங்க. அதே போல சிகிச்சையும் பாலின வேறுபாடு பார்க்க கூடாது. பெண் வலி தாங்க வேண்டிய அவசியம் இல்ல, அதை தாங்க அவ தியாகியும் கிடையாது. மயக்க மருந்துக்கும் வலி நிவாரணிக்கும் ஆண் பெண் இரு பாலருக்குமே சம உரிமை வேணும். ஏன்னா வலி எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க.